குட் மார்னிங் எல்லாத்துக்கும். இந்த பொங்கல் டயத்துல பொங்கல் பானை எப்படி அழகா பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சிக்கு புள்ளிலேயே பொங்கல் பானை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான டெக்னிக்கை நான் சொல்லி தர போறேன். அதுக்கு தேவையானது பிளேட் இல்லையா? இந்த பிளேட்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ட்ரேஸ் எடுக்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். அழகா நீங்க வாசல்ல போட போறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அழகா இப்படி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான சைஸ்ல அழகா பினிஷிங்கா இப்படி வந்துருச்சு. இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா ஈக்குவல்ட்டா ரெண்டு லைன் டபுளா parallel லைன் அழகா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீட்டா பண்ணிட போறோம். இதுல இந்த மாதிரி பண்ண போறோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஓகேங்களா? இப்ப இதை எப்படி நம்ம சிக்கு புள்ளி கோலமா மாத்துறோம் அப்படின்னா இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ எங்க இருந்து நான் லைன் இழுக்கிறேன் அப்படிங்கறத கவனமா கவனிங்க. இது எல்லாம் தான் இப்போ இத சிக்கு புள்ளி கோலமா மாத்த போகுது. அழகான லைன்ஸா நல்லா ஸ்ட்ரைட்டா அழகா போட்டுக்கலாம். நீங்க வாசல்ல போடும் போதுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டு போடலாம். இப்போ இங்க இருந்து ஜிக்ஸாக்கா இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா நீங்க இதுக்கு ஒரு ஸ்கேல் கூட வச்சுக்கலாம். இல்ல லாங்கான ஒரு ஸ்டிக் வச்சுட்டு கூட அழகா நீங்க இந்த மாதிரி போடலாம். யூஸ்வலா ஒரு பாட்டை எப்படி டிரா பண்றது அப்படின்னா இப்ப இந்த கார்னர் இருக்கு பாத்தீங்களா, இந்த எட்ஜ் தான் என்ன ஆகுது அப்படின்னாக்க இங்க இருந்து இதை கனெக்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அடுத்தது இதை ஒன்ன விட்டுட்டு இந்த எட்ஜ்ல இருந்து இதை இப்படி கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது இதை ஒண்ணு விட்டுறணும். அடுத்தது இதுல இருந்து இதை அழகா இப்படி கனெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுல இருந்து இந்த எட்ஜ் இப்படி கனெக்ட் பண்ணுவோம். இப்ப கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கர்வா அழகா அப்படி போடுவோம். இப்படி கர்வா அழகா இந்த மாதிரி போட்டுட்டு இந்த லாஸ்ட் எட்ஜ் மட்டும் இப்படி இருக்கிற மாதிரி போடணும். இப்ப இதுலயுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க வேர்வ் லைன்ஸா ஸ்லாண்டிங்கா அழகா லைன் பண்ணிட்டு இதுல என்ன பண்ண போறோம், ஸ்லாண்டிங்கா ஒவ்வொரு லைனும் அழகா இப்படி பண்ணிட்டு இதுல இருந்து இந்த ஆர்ச், இதுல இருந்து இந்த ஆர்ச் கொடுக்க போறோம். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு அழகான பொங்கல் இங்க எல்லாம் நம்ம புள்ளி வச்சிடலாம். புள்ளி புள்ளியா அழகா நீட்டா கோலமாவில் அழகா வச்சிருங்க. இதுல நம்ம சிக்கு புள்ளி கோலம் பொங்கல்ல எவ்வளவு அழகா நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டோம் அப்படின்னாவே போதும். ஈஸியா அழகா நம்ம சிக்கு புள்ளி கோலம் ரெடி பண்ணிடலாம். இதை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டவங்கள்ட்ட மட்டும் டெக்னிக்கை சொல்லிடாதீங்க. நான் அந்த மாதிரிலாம் புள்ளியெல்லாம் வச்சு ரொம்ப கிரேட்டா போட்டேன், அந்த மாதிரி பண்ணேன், நான் ஏற்கனவே மேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததுல அள்ளி விட்டுருங்க. பட் ஆனா நம்மளுக்கு என்னன்னா டெக்னிக் இதுதான். புரியுதுங்களா? இப்ப அருமையான ஒரு சிக்கு புள்ளி கோலம் பொங்கல்ல அன்னைக்கு ரொம்ப அழகா நம்ம பண்ண போறோம். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க சப்போஸ் இன்னைக்கு நீங்க பொங்கல் பாட்டை பண்ண போறீங்க. இந்த பொங்கல் பாட்டை ரொம்ப அழகா சிக்கு புள்ளி கோலமா இதை பெருசா பண்ணணும்னா பெரிய சர்க்கிள் போடணும். ட்ரம்மோட ஒரு மூடி ஏதாவது எடுத்துட்டு அழகா பெரிய சர்க்கிள் போட போறோம். ஸ்கேல் எடுத்துட்டு அழகா ஸ்கேலோ ரீப்பரோ ஏதோ ஒன்னு ஸ்டிக் எடுத்துட்டு நீட்டா அழகா பண்ண போறீங்க. பொங்கலுக்கு இந்த சிக்கு புள்ளி கோலத்தை போட்டு உங்களோட வாசல செம்மையா டெக்கரேட் பண்ண போறீங்க. கங்க்ராச்சுலேஷன், ஹாப்பி பொங்கல்.